தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மனுஷன் வாழ்க்கையில் உலகத்தில் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு சுமையோடு இருக்கிறோம். ஒரு சிலருக்கு குடும்பம் ஒரு சுமை. குடும்பத்தில் இருக்கிறதே அந்த ரன் பண்ணுறது, அந்த நாளுடைய ஷோவை, அந்த நாள் கூடிய வீட்டினுடைய சராசரி வேலைகளை நடத்துவதே சுமை தான். அவ்வளோ பொருளாதார நெருக்கடி. ஒரு சிலருக்கு பிரியமானவர்களே கடன் சுமை, ஏகப்பட்ட கடன். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், படிப்பதற்கு என்று கடன், திருமணத்துக்கு என்று கடன், வாழ்வியல் போராட்டத்திற்கான கடன். கடன் சுமையில் அந்த மீள முடியாத மனித வாழ்க்கை. ஒரு சில பேருக்கு நோய் சுமை, உடல் உபாதைகள், வலி, கஷ்டம், ரணம் எல்லாம் இருக்கு. ஆனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை, நிம்மதியான ஒரு உடல் இல்லை. உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, சுமை. ஒரு சில பேருக்கு பாவ உணர்வின் சுமை. ஐயோ, தப்பு பண்ணிட்டனே, இது செய்திருக்க கூடாதே என்ற வலியோடு சுமையோடு இருப்பவர்கள். எனவே பெரியமானவர்களே, வெளியில் சிரித்தாலுமே உள்ளத்தில் அழுது கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு யாராலும் நிறைய பேர். வெளியில் சிரிக்கிறவங்க தான், ஆனால் உள்ளத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் சுமையோடு இருக்கிறாயா இறைவார்த்தை தருகிறார். பாருங்க, மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 28வது வார்த்தை, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பெரும் சுமை சுமந்து சேர்ந்து இருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சுமையை எடுத்துருவேன்னு சொல்லல, சிலுவையை நான் எடுத்துருவேன்னு சொல்லல, அந்த தாங்குவதற்கான சுமையை தாங்குவதற்கான திராணையை நான் கொடுக்கறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சுமப்போம். என்கிட்ட வா என்கிறா. நன்றி அப்பா. வெள்ளிக்கிழமை குழந்தைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆராதிங்க. வெள்ளிக்கிழமை என்றால் குழந்தை இல்லையா? உங்கள் வீட்டில் உள்ள எல்லா குழந்தைகளையும், குழந்தை வாக்கியத்தை காத்திருக்கிற தம்பதியர்களே, நம்பிக்கையோடு சுபிங்க. குழந்தை இயேசுவே, அந்த குழந்தை வர வேண்டும், குழந்தை வரத்திற்கான எதிராக இருக்கிற தடைகளை நீக்குங்க என்று ஒப்பு கொடுங்க. ஆராதிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொரு தேவைகள், சுமைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், பணம் இன்மையினால் வருகிற பிரச்சனைகள், பணம் இல்லாதால் ஏற்படுகிற அவமானங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அந்த வல்லமையில நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களா, ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம் ராஜா. அன்பர்களே, சுமைகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஒருத்தன் ஒரு பெரிய மூட்டையை தலையில சுமந்து நடந்து கொண்டே இருந்தான். அந்த வழியாய் ஒரு காரிலே மற்றவர் பயணிக்கிறார். அவர் பார்க்கிறார், அந்த வெயில்ல இவ்வளோ பெரிய மூட்டையை அவன் சுமந்து கொண்டு போறானே என்று காரை நிறுத்தி, ஐயா ஏறுங்க, நீங்கள் போகிற வழியில் நான் உங்களை இறக்கி விட்டுறேன், என் வழியில் நான் உங்களை இறக்கி விடுகிறேன் என்று அவனை தன்னுடைய காரில் அவர் ஏற்றுக்கொண்டு கார் புறப்பட்டு செல்கிறது. ஆனால் அவன் சுமையை கீழே இறக்கலை. அந்த சுமையோடவே காருக்குள்ளே இருந்து காருக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சுமையை தலை மேலே வச்சிருக்கிறான். அப்போ அந்த கார் உரிமையாளர் கேட்குறாரு, ஏன் ஐயா, நான் தான் உங்களை ஏற்றிக்கிட்டு சொன்னேன், ஏன் நீங்கள் இன்னும் சுமந்துட்டு இருக்கீங்க, வைங்க. அப்போ அவன் சொன்னானா, இல்லைங்க, உங்களுக்கு அதிகமாக சுமை கொடுக்க விரும்பலை, அதனால் என் சுமையை நான் தாங்கி கொஞ்சம் சுமையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டானா. பிரியமானவர்களே, உன்னை ஏற்றுகிற பொழுதே உன்னையும் உன் சுமையையும் சேர்த்து தான் அவர் காரில் ஏற்றினேன் என்று பதில் தந்தாராம் உரிமையாளர். ஆண்டவர் இருக்கார், ஏன் நீங்கள் தனியாக கஷ்டப்படுறீங்க? ஆண்டவர் இருக்கிறார், நீங்க ஏன் தனியா அழுது கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் இருக்கிறார், நீ ஏன் உடைந்து இருக்கிறாய்? ஆமாங்க, கஷ்டம்தான், கஷ்டம் இருக்கு இல்லையா, பிரச்சனை இருக்கு இல்லையா, அது பாக்குறீங்களா? பிரச்சனை இல்ல, சுமையினாலையும் கஷ்டத்தினாலும் உடைந்து இருக்கிறீங்க இல்லையா? நீங்க ஏன் ஆண்டவர் இருக்கிறத பார்க்கல? அதுல இருந்து விடுவிக்க கடவுள் இருக்கிறாரு. அதான் சொல்லுகிறார் இன்னைக்கு நற்செய்தியிலே, மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 11வது அதிகாரம் 28-30 வரை உள்ள இறை வார்த்தையில, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. நுகம் என்பது என்னன்னா, 2 மாடுகளை இணைக்கின்ற அந்த கட்டை இல்லையா? என் நுகத்தை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, அது உங்களை அழுத்தாது. ஏனென்றால் நம்ம சுமையெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவரோடு பயணிக்கிற பொழுது ஆண்டவரும் அந்த சுமையும் அவர் அந்த பாரத்தை தாங்கிக் கொள்வார். அது நடக்கவே நடக்காது, சிலுவைகளே இருக்காது, துன்பமே இருக்காதுன்னு அவர் சொல்லல. ஆனால் அதை தாங்குகிற திராணியை தருகிறேன் என்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களை அழுத்தாது, நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ ஏன் தனியா போராடுற? நீ ஏன் தனியா கஷ்டப்படுற? நீ ஏன் தனியா இருக்கிறாய் மகளே? நீ ஏன் தனியா இருக்கிறாய் மகனே? இதோ வா, ஜபத்தில் வா. இதோ இறைவன் உன்னை அவர் அப்படியெல்லாம் விட்டுடல.
நீ தனியா இருந்து புலம்புன்னு அவசியமே கிடையாது. தனியா இருந்து அழாதே, தனியா கவலைப்படாதே. இதோ இயேசு இருக்கிறார், இதோ ஆண்டவர் இருக்கிறார், இதோ நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அவர் உன்னை தொடுகிறார், அவர் உனக்காகவே வருகிறார். நன்றி அப்பா, அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் கமெண்ட்ல அனுப்புகிற ஒவ்வொரு தேவைகளை ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜா. உங்கள் கிருபையால் நாங்கள் வாழ, உமது பெயரால் நாங்கள் வாழ ஒவ்வொரு குழந்தைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் முடிஞ்சா கமெண்ட்டில் உங்கள் பிள்ளைகளோட பெயர்கள்லாம் அறிக்கை எடுங்க. நான் இருக்கிற பர்சனல் ப்ரேயரில் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அறிவிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர்கள் எதெல்லாம் அனுப்புகிறாங்களோ ஒவ்வொருவருமே வாழ்வார்களாக, ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. தலை வணங்கியும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. கிஃப்ட் டு ஜீசஸ் ஒரு கான்செப்ட் பைபிள் கமிஷனில் ஒரு முதல் முயற்சி. இந்த காணொலி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உதவி செய்யுங்க. டேக் கேர். காட் பிளஸ் யூ.